வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கடலூரில் கிராம நிர்வாக அலுவலக வளாகத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் சிக்கி இருக்கிறார். இளைஞரின் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த BN பாளையத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலக வளாகத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக நெல்லிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைக்க போலீசார் சோதனை நடத்தி 4 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஆனத்தூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரை கைது செய்தனர். மேலும் 2 பேரை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கடலூர் KN பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சிக்கினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததற்கான அதிர்ச்சி தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். கடலூர் கம்மியம்பேட்டையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜேஷுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாலமுருகனின் கூட்டாளிகள் ராஜேஷை கொலை செய்ய திட்டமிடுவதாகவும் தகவல் வந்துள்ளது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள யூடியூப் பார்த்தும் நண்பர்களிடம் கேட்டும் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்ததாக போலீசாரிடம் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டு வெடிகுண்டுகளை வீட்டில் வைத்தால் சிக்கல் ஏற்படும் என்பதால் நண்பனின் ஆலோசனையின் பேரில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜேஷை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக இருக்கும் அவரது நண்பர் முகிலனை தேடி வருகின்றனர். கோவை